legal research methodology paper presentation on bar bench relationship. நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கணும்னா அங்கு பார்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் பங்கு, பெஞ்ச் அல்லது டயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி அரசர்கள் அவையும், பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், ஒரு அறவு சார்ந்த ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டில் ஒரு ஆரோக்கியமான கோட் ஆஃப் கான்டக்ட் நன்னடத்தை கடைபிடிப்பதன் மூலமாக கெஸ்டர்ஸ், பாடி லாங்குவேஜஸ், உடல் மொழிகள், அசைவுகள் எல்லாமே அது அந்த அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த நீதியை பெறும் இடம் எர்கோனாமிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த எர்கோனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தொடர்பான பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயத்தில் மதுரையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் வச்சு அடிக்கடி இதை எனக்கு தெரிந்த ஒரு 30-40 வருடங்களாகவே அவர் வலியுறுத்தி நான் பார்த்துருக்கேன். பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் மற்றும் நீதியரசர்கள் அடங்கிய ஒரு நீதிமன்ற அவைக்குள் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அந்த அறம் சார்ந்த விழுமியங்கள் என்ன, அதில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஹெல்த்தியான என்விரான்மெண்ட், எர்கோனாமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த பகிர்வுகளில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஃபீல் ஈஸ், கெட் த ஹெல்த், கோ ஹெட், ரூல் யுவர் ஓனர். தேங்க்யூ.